குழந்தைகளோட என் ஒய்ஃபோட நான் இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டேன். விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் ஏன் உள்ளே வந்துச்சு, என்ன காரணத்துக்காக ஆம்புலன்ஸை உள்ளே விட்டாங்க? அவர் மைக்கிலேருந்து சொல்கிறாரு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மயக்கம் போட்டு விழுந்தது, மயக்கம் போட்டு விழுகிற ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் தகவல் எப்படி போகும்? யார் சொல்கிறா? பவர் கட்டான அடுத்த செகண்ட் என்ன மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல போகிறதுக்கு வழி இல்லை, வழியை தேடுவாங்க. அப்போ என்னென்னா மக்களோட மக்களாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளப்பட்டாங்க. கீழே யார் இருக்கான்னு அவங்களுக்கு கண்ணு தெரியல. வெளிச்சமாக இருந்தால் தான் இருக்கவங்களை தூக்கி விட முடியும். வெளிச்சமே இல்லாத இடத்துல கீழே யார் இருக்கான்னு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த மக்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க ஓடத்தான் பார்ப்பாங்க. கீழே யார் இருக்கான்னு தெரியாது. அது குழந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஏன் பவர் கட் நடந்துச்சுன்னு கேட்குறேன்னா, சில பேர் பவர் கட் நடந்துச்சுக்கிறாங்க, நடக்கலைங்கிறாங்க. நீங்க தான் இந்த பகுதியில் என்ன இந்த பகுதி எனக்கு நான் அடுத்த ரோட்ல இருக்கேன் சார். இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அந்த அங்கே ஒரு திட்டு பார்த்தீங்களா, அந்த திட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு மிகப்பெரிய பேனர் கட்டி, இந்த பேனர் இல்லை வெறும் குச்சி மட்டும் தான் இருந்தாங்க. அந்த இடத்துல என் 2 குழந்தையோட ஒரு 2 வீலர் மேலே நிற்க வச்சு நான் விஜய் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருக்கிறப்ப அவர் அவ்வளோ கிளியராக இங்கே வர்றாரு. இங்கே இருக்கிற முனிப்பன் கோயிலிருந்து இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் சார் மினிமம் ஆகும்? இன்னொருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஆகும். எனக்கு என்ன காரணம்னா, அவர் வர்றாரு, மிகப்பெரிய நடிகர், இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாரு, மிகப்பெரிய நடிகர். அவர் வர்றாருன்னா இவர் ஒரு இத்தனை இன்னைக்கு தான் முதல் மாநாடு நடக்குதா, அவர் கூட்டம் நடக்குதா? இது தாண்டி 4 பக்கம் நடந்துருச்சு. இங்கே இவ்வளோ தூரம் க்ரௌட் ஆகுங்கிற அவங்களுக்கு எல்லாருக்குமே பப்ளிக் தெரியும்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணணும்ல. இவ்வளோ தான் இந்த பிளேஸில் கூட முடியும். அங்கே பேரிகேட் அப்போ போடு, நீ பேரிகேட் அப்போ போட்டு ஆம்புலன்ஸுக்கு மட்டும் பேரிகேடை நீ எப்படி ஓப்பன் பண்ணலாம்? ஆம்புலன்ஸ் இங்கே வர சொன்னது யார்? 4 ஆம்புலன்ஸுங்கிறது ஆமணிங்கிறது சின்ன ஆமணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாமே பெருசு. அந்த பெருசுலேயே 4 வருது. அந்த 4மே கண்டினியூஸாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து வர்றப்ப இங்கே இருக்க பப்ளிக் ஒரு மூச்சு விட கூட இடம் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் 4க்குமே வழி வரப்ப அந்த மக்கள் எங்கே போவாங்க? ஆனால் 20 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதில் 4 ஆம்புலன்ஸ் தான் மக்கள் ஏற்றிட்டே போனாங்க. அடுத்து நான் எனக்கு இங்கே இருந்த ஒரு மீதி ஆம்புலன்ஸ் தான் ஆள் ஏற்றிட்டே போகவே கிடையாது. நான் கண்டிப்பாக வைப்பேன் சார். என்ன காரணம்னா, நான் பார்த்து அடுத்த செகண்ட் 4 ஆம்புலன்ஸ் போச்சு. அப்பயே நான் வந்து சரி இதுக்கப்புறம் ரொம்ப நெருண்டு என் ஃபேமிலியை கூட்டிட்டு நான் அப்படியே நடந்து போயிட்டு கோயம்புத்தூர் பைபாஸ் என்னோட வீடு, அங்கே குங்குமஸ் பக்கத்தில் அருணா பிளைவுட் மாடியில் என்னோட வீடு. அப்பார்ட்மெண்ட் மேலே இருந்து நான் பார்க்குறேன் கண்டினியூஸாக அந்த ரோட்லேருந்து எனக்கு என்னென்னு தெரியும்னா, ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்டில் வருது, அந்த ரோட்டில் வருது. இந்த கட்டு கரெக்டாக குங்குமஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டு இருக்குது. இந்த கட்டில் உள்ளே வரான், திருப்பி இந்த ரோட்டில் போகிறான். எல்லா ஆம்புலன்ஸும் எம்டியாக போகுது. எதுக்காக அந்த ஒரு விளம்பரம்? ஆம்புலன்ஸை வந்து நாங்கள் நிப்பாட்டி கேட்டோம் அப்படின்னா போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கண்ணே. என்ன பண்ணுறது? எதுக்கு சார் ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இனிமேல் பேசுகிறாங்க. கூட்டம் தானே, அதுதானே. வண்டி வர